Oraimo brandல இருந்து 3 ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3 ப்ராடக்ட்டும் எப்படி இருக்கு வீடியோக்குள்ள டீடைலா பார்ப்போம். இந்த 3 ப்ராடக்ட்ஸ்ல FreePods Pro அப்படின ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் 2800 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. அடுத்ததா FreePods 3 1500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இது ரெண்டுமே TWS. கடைசியா பட்ஜெட் செக்மென்ட்ல 700 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு Shark 3 அப்படின ஒரு neckband லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3 ப்ராடக்ட்ஸ்ல முதல்ல Oraimo FreePods Pro. இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். பாக்ஸோட பேக்கேஜிங் இங்க ரொம்ப பிரீமியமா கொடுத்திருக்காங்க. சோ ஓபன் பண்ணும்போதே அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சோ ஓபன் பண்ணா இங்க ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் உள்ள TWS கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இத ஓபன் பண்ணா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்கு. இதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணா எக்ஸ்ட்ரா 2 செட் இயர் டிப், ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. கடைசியா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்னடா புதுசா இருக்கு? எப்பவுமே இதுதான் கொடுப்பாங்க TWS பாக்ஸ் அப்படினா. இங்க வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தா ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு கேஸ். சோ கேஸ் போட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு ரப்பர் கேஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. கீழ உள்ளது பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. பட் அந்த மேல உள்ளது அந்த அளவுக்கு ஃபிட் ஆகல. இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டிஃபரண்டா கேஸ்லாம் ட்ரை பண்றாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படினு தெரியல. இதுல அவ்வளவுதான் இருக்கு. இப்போ TWS எப்படி இருக்கு பாப்போமா. இந்த கேஸோட குவாலிட்டியே ரொம்பவே பிரீமியமா கொடுத்திருக்காங்க. பாக்கும்போதே அதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. முன்னாடி வந்து Oraimo அப்படிங்கற உங்களுடைய பிராண்ட் இருக்கு. இங்க வந்து ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாட்டம்ல சார்ஜிங் போர்ட் இருக்கு. ஓபன் பண்ணா உள்ள வந்து பட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட டிசைன்மே ஸ்டைலா இருக்கு. நல்ல பிரீமியமா இருக்கு. அது போக இந்த ஸ்டெம்மோட லெந்த் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இதோட ஃபிட்டிங் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. முதல்ல இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் இதோட ஒரு பெரிய பிளஸ் அப்படினு சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு எக்ஸலென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல இருக்கு. அந்த ஹை மிட் வந்து நல்லாவே பிரிச்சு கொடுக்குது. அது போக இங்க ANC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. Pro Hybrid Active Noise Cancellation அப்படினு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. ஒன்ஸ் நம்ம காதுல வச்சிட்டோம் அப்படினா பேக்ரவுண்ட் நாய்ஸை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிடுது. ரொம்ப ஒரு மைனரான ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இருக்கு. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ANC வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. அதே மாதிரி மியூசிக்ல அந்த பேஸ்மே ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல கிளியரா இருக்கு. அந்த வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியரா இருக்கு. ஓவராலா ஒரு பெஸ்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. இங்க ஃபுல்லாவே டச் கண்ட்ரோல் தான். இங்க டச் பண்றது மூலமா எல்லா விஷயங்களுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நார்மலா கால் அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது, ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் இதெல்லாமே பண்ணிக்க முடியுது. முக்கியமா நம்ம அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படினா இங்க லாங் பிரஸ் பண்ணனும். நீங்க லெஃப்ட்ல லாங் பிரஸ் பண்றீங்க அப்படினா 2 பீப் கேட்டது அப்படினா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட், நார்மல் மோட் இது ரெண்டு மோட்மே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இதே இது நீங்க 4 பீப் கேக்குற வரைக்கும் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா ஹெவி பாஸ் பூஸ்ட் மோட் அப்படின ஒரு மோட் இருக்கு. சோ உங்களுக்கு பேஸ் வந்து நீங்க அதிகமா கேட்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா அந்த மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு லோ லேட்டன்சி மோட் வேணும், கேமிங் மோட் வேணும், ரொம்ப கம்மியான லேட்டன்சியோட கேம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா ரைட்ல 4 பீப் கேக்குற வரைக்கும் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து இதோட கால் குவாலிட்டியுமே ரொம்ப கிளியரா கால் பேசிக்க முடியுது. எந்த ஒரு நாய்ஸ் இல்லாம நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ரொம்பவே கிளியரா கேட்க முடியுது. இது போக இதுக்கு IPX5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கூகுளோட ஃபாஸ்ட் பேரிங் மோடும் கொடுத்திருக்காங்க. அதனால ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒன்ஸ் பேர் பண்ணிட்டோம் அப்படினா கேஸை விட்டு வெளியில எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. சோ இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கடைசி அதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பாக்கும்போது பிராண்ட் வந்து 43 ஹவர்ஸ் வந்து ப்ளே பேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. பட் இதை வந்து நம்ம எக்ஸாக்ட்டா செக் பண்ணல. சோ பேட்டரி பேக்கப் ஓரளவு நல்லா இருக்கு இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு. இது போக இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஸை நீங்க 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 90 மினிட்ஸ் வந்து சாங் கேட்கலாம் அப்படிங்கறத கிளைம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படினா எக்ஸ்க்ளூசிவா Flipkartல தான் சேல் பண்றாங்க. நம்ம பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டுமே Flipkartல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. சோ அடுத்த ப்ராடக்ட் FreePods 3. அந்த பாக்ஸை விட இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. பட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல பாதி தான் இருக்கு. இப்போ இதை ஓபன் பண்ணுவோம். இதோட பேக்கேஜிங்மே ரொம்பவே பக்காவா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு மத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படினா குட்டி குட்டியா ஏதோ டப்பா மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. பட் இவங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கேஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கவரை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா உள்ள வந்து பட்ஸ் இருக்கு. சோ கேஸ்க்குள்ளேயே பட்ஸும் கொடுத்துறாங்க. இது அப்புறமா பார்ப்போம். இதுக்கு அப்புறம் உள்ள ஒரு அட்டை மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை எடுத்துட்டோம் அப்படினா உள்ள இன்னொரு 2 பொட்டி மாதிரி இருக்கு. இதுல ஒண்ணுல வந்து சார்ஜிங் கேபிள் இருக்கு, ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. அதுக்கு அப்புறம் இன்னொரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதையுமே ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா இயர் டிப் வந்து கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் பாக்ஸ். இந்த கேஸ்மே நல்லா பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியமான கேஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த ஒயிட் கலர் நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அது போக முன்னாடி வந்து அந்த பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அது கீழேயே எவ்வளவு பேட்டரி இருக்கு அப்படிங்கறத சார்ஜிங் பார்க்கிறதுக்காக ஒரு 3 LED பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. கேஸ் ஓபன் பண்ணா உள்ளேயுமே பட்ஸ் இருக்கு. அதுவுமே பியூர் ஒயிட் கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. அந்த கலர்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸ்டெம் வந்து ஷார்ட்டா இருக்கு. அதுலயுமே Oraimo அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. இதோட ஃபிட்டிங் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. காதுல ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலுமே பெருசா பெயின் கிடையாது. இது
இதுல அவங்க ஹைலைட்டா சொல்றது ரெண்டு மோட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு பேஸ் மோட், இன்னொன்னு அவேர்னஸ் மோட். இந்த பேஸ் மோடுக்கு இயர் டிப்போட யூஸ் பண்ணா பேஸ் மோட், இயர் டிப் இல்லாம யூஸ் பண்ணா அவேர்னஸ் மோடா. சோ அப்படிதான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏன்டா இப்படி எல்லாம் பேர் வைக்கிறீங்க, அதை கழட்டி நாங்களே யூஸ் பண்ணிப்போமே அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சோ மத்தபடி பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இதுல மியூசிக்காக 13mm டைனமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கிளியரான அந்த பேஸ் வந்து நம்மளால கேட்டுக்க முடியுது. ஓவராலா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. பட் அந்த மிட் பேஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கிறதுல அந்த அளவு கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அடுத்து இங்க கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்ததுல ANC ENC ரெண்டு சப்போர்ட்மே கொடுத்திருந்தாங்க. பட் இங்க ANC கிடையாது, ஆனா ENC கொடுத்திருக்காங்க. கால் குவாலிட்டியுமே ஓரளவு கிளியரா நம்மளால பேசிக்க முடியுது. நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ரொம்ப கிளியரா கேட்க முடியுது. பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் நாய்ஸ் இருக்கு. ENC சப்போர்ட் இருந்தாலுமே ரொம்ப கிளியரா கேக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இதுலயுமே அந்த பேஸ் பூஸ்ட் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. IPX5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கூகுளோட ஃபாஸ்ட் பேரிங் டெக்னாலஜி இருக்கனால ஈஸியா நம்மளால மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கனெக்டிவிட்டியில எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதோட டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இதுலயும் என்ன கொடுப்பாங்களோ அதே தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியல அப்படினாலுமே இந்த பாக்ஸ்ல வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே கிளியரா ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்ணிருக்காங்க. கடைசி அதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கேஸ் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 28 ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். அது போக பட்ஸ்ல ஒரு 8 ஹவர்ஸ், டோட்டலா 36 ஹவர்ஸ் வரைக்கும் பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 50 to 70% வால்யூம்ல கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும். மத்தபடி பேட்டரி பேக்கப் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. பெருசா இங்க ப்ராப்ளம் இல்ல. இது போக இதுலயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் வந்து நம்ம சாங் கேட்க முடியும். சோ அதுல 90 மினிட்ஸ் இருந்தது, அது அப்படியே இங்க ஹாஃபா கொண்டு வராங்க. பிரைஸும் ஹாஃபா குறையறதுனால இங்க ஃபீச்சர்ஸும் ஹாஃபா குறையுது. சோ இந்த Oraimo ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே புது பிராண்டா இருக்கு. இதுக்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே இதுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கு. கால் கேர் அப்படிங்கிற இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் யூஸ் பண்ற அதே சர்வீஸ் சென்டர் தான் இவங்களும் யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் அப்படினே சொல்லலாம் இதையுமே. சோ அந்த சர்வீஸ் சென்டர்ல நீங்க இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் இத சர்வீஸ் பண்ணிக்க முடியும். சோ கடைசியா பட்ஜெட் டிவைஸான ஷாக் 3 700 இதோட பிரைஸ். இது எப்படி இருக்கு, ஓபன் பண்ணுவோமா? இதில் ரெண்டு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மைக்ரோ USB கேபிள் தான். பட் ஒன்று வந்து பேரிங் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்று வந்து சார்ஜிங் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப் வந்து கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கடைசியாக நெக் பேண்ட் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்ட்டான பில் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வால்யூம் அப் டவுன் ப்ளஸ் மைனஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. இது பக்கத்துலேயே சார்ஜிங் போர்ட்டும் வந்துடுது. பட் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் தான். பிரைஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த கேபிளுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்க மேக்னெட்டிக் எஃபெக்ட்டும் வந்துடுது. ஸோ எல்லா விதமே ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட ஃபிட்டிங்கும் எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கு. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 10mm டைனமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவு டீசென்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்க. நல்ல லவுடாக கேட்க முடியுது, நல்லா கிளியராக கேட்க முடியுது. பட் அந்த பேஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓரளவு டீசென்டான பேஸ் தான் இருக்கு. அதே மாதிரி கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதும் இங்கே லவுடாக கிளியராக நம்மளால கால் பேச முடியுது. பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால பேக்ரவுண்ட் நாய்ஸோட நம்ம கால் பேசுறதுக்கு ஓகே அப்படின்னா இது வந்து நல்லா இருக்கும். பட் பெரிய அளவில் அந்த நாய்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்சம் லிட்டில் பிட் நாய்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த பட்ஸை விட இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து இதோட பேரிங்லமே பிரச்சனை இல்ல. ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இங்க பேர் ஆயிடுச்சா இல்லையா, ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்க ஒரு LED கொடுத்திருக்காங்க. அந்த LED மூலமா நம்ம செக் பண்ணிக்க முடியுது. இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 11 ஹவர்ஸ் வந்து ப்ளே பேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு 50 to 60% வால்யூம்ல கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. நீங்க ஃபுல் வால்யூம்ல கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன, இதோட பிரைஸ் தான் சொல்லலாம். ஏன்னா 700 பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல பில் குவாலிட்டியோட, டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட, ஒரு டீசென்ட்டான கால் குவாலிட்டியோட எல்லா விதத்திலுமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அதுவும் ஒரு பிராண்டட்ல இருந்து சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டியோட கிடைக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடைசியா இப்போ நம்ம பார்த்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வாரண்டி 1 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. சர்வீஸ் சென்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா ஃபுல்லா கால் கேர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் சென்டரோட டை அப் பண்ணி பண்றாங்க. சோ அங்க வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கடைசியா அந்த 3 ப்ராடக்ட்ல எதை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரீமியமான ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல ANC சப்போர்ட்டோட எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டான பில் குவாலிட்டியோட ஒரு சூப்பரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த FreePods Pro வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 2800 பிரைஸ் செக்மெண்ட்க்கு. இல்ல அவ்வளவு பட்ஜெட்லாம் என்னால போக முடியாது, ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு நல்ல TWS இருக்கணும், எல்லா விதத்திலுமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1500 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த FreePods 3 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் போக முடியாது, ரொம்ப பட்ஜெட்ல ரொம்ப சீப்பா ஒரு நெக் பேண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து உங்களுக்கு எது தேவையோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.